அமேச்சீர்த்தி தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ஆளுநருடன் சந்திப்பு நிகழ்த்த இருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கோகுல் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். கோகுல், இந்த சந்திப்பின் காரணம் என்ன? அது குறித்த விவரங்கள். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குறித்து ஏறக்குறைய 63 பேர் உயிரிழந்த நிலையில் இந்த கள்ளச்சாராய விவகாரம் குறித்து சிபிஐ விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் என்று தமிழக ஆளுநர் RN ரவியை சந்தித்து தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த் சற்று முன்பு ஆளுநர் மாளிகைக்கு சென்றிருக்கார். அவர் ஆளுநரை சந்தித்து ஏற்கனவே இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரணை நடத்தி வரக்கூடிய நிலையில் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும், இதில் இருக்கக்கூடிய முக்கிய பின்னணி இருக்கக்கூடிய நபர்களை கைது செய்ய வேண்டும், அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்துவதற்காக தற்பொழுது ஆளுநரை சந்திப்பதற்காக பிரேமலதா விஜயகாந்தோடு தேமுதிகவுடைய மாவட்ட செயலர்கள் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் சென்றிருக்காங்க. ஏறக்குறைய 11 கோரிக்கைகளை, அந்த கோரிக்கை மனுவை பிரேமலதா விஜயகாந்த் ஆளுநரிடம் அளித்திருக்கிறார். அதில் முக்கியமான கோரிக்கை சிபிஐ விசாரணை வேண்டும், அதே போல கள்ளச்சாராயம் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும், மதுவிலக்குத்துறை அமைச்சர் முத்துசாமியை அமைச்சரவையிலிருந்து நீக்க வேண்டும் உள்ளிட்ட 11 கோரிக்கைகள் அடங்கிய இந்த மனுவை ஆளுநரிடம் பிரேமலதா விஜயகாந்த் வழங்கியிருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கோகுல்.